வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்கம் பற்றி எரிகிறது. இது பற்றி எரியுதா? இதை கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்ற மாதிரி இல்லையா, எக்ஸாஜரேஷன் மாதிரி இல்லையா என்று கேட்பவர்களுக்கு 1990களில் காஷ்மீர்ல என்ன நடந்தது என்று பார்த்தோம். அங்க இருக்கக்கூடிய காஷ்மீர் வேலியிலேருந்து ஒட்டுமொத்தமாக காஷ்மீரி இந்துக்கள் தங்களுடைய வீடுகளிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டார்கள், பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள், இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள். அங்க இருக்கக்கூடிய மத வழிபாடு தலங்கள்லேருந்து காஷ்மீர் வேலியில ரலீவ் கலீவ் சலீவ் என்ற அந்த ஒரு வாசகம், அதாவது ஒன்று இந்த இடத்த விட்டு போயிருங்க, இல்லை மதம் மாறுங்க, இல்லை செத்து மடியுங்கள் என்ற அந்த வாசகங்கள்லாம் ஸ்பீக்கர்ல போட்டு காட்டினாங்க. அதையடுத்து அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக இந்து ஜீனோசைட், இந்து இனப்படுகொலை நடந்தது. இது 1990கள் நடந்தது. ஆனால் நம்மளுடைய கண்ணு முன்னாடி இப்போது நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்துல வெஸ்ட் பெங்கால அதே போன்ற ஒரு விதமான இன அழிப்பு நடந்துகிட்டு இருக்கு என்று சொன்னா நம்புவீங்களா? வெஸ்ட் பெங்கால்ல வீட்டுக்குள்ள இருக்கிற இந்துக்கள் அவர்கள் தரவென வீட்டுக்கு வெளியில இழுத்து கொண்டு வரப்பட்டு அடித்து கொல்லப்படுகிறார்கள். இந்துக்களுடைய கடைகள் தீக்கிரையாகப்படுகின்றன. அதே மாதிரி வீடுகள் ஒட்டுமொத்தமாக சுக்கு நூறாக்கப்படுகின்றன. மேற்கு வங்கத்தினுடைய முர்ஷிதாபாத் என்ற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் அங்கிருந்து பக்கத்துல மால்டா என்று இன்னொரு மாவட்டம் இருக்கு வெஸ்ட் பெங்கால்லே, அங்க போயிட்டு இருக்காங்க, வீடுகள்லாம் காலி பண்ணிக்கிட்டு. এদিক দিয়ে যাবেন, এদিক দিয়ে যাবেন, এখান থেকে যান, ওইখানে পুলিশ আছে, যার যার নাম বলবেন এন্ট্রি করবে, যান এখান থেকে যান, অসুবিধা নাই, এখান থেকে সবাই আমরা হিন্দুরা আছি, টেনশন নাই, এখান থেকে যাও, এখান থেকে যাও, কোন টেনশন করে না, বাড়িতে কেউ যদি থাকে ফোন করে ডেকে নিন, তারাও যেন চলে আসে, ঠিক আছে? காரணம் என்ன தெரியுமா? இந்த முர்ஷிதாபாத் மாவட்டத்துல இந்துக்களுடைய சதவீதம் பாப்புலேஷன் பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 33% கீழே இருக்கு. ஆக அங்க இருக்கக்கூடிய வன்முறையாளர்கள் எப்படியாவது மீதம் இருக்கக்கூடிய இந்துக்களையும் அங்கிருந்து விரட்டி அடிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அவர்களுடைய வீடுகளை தரமட்டமாக்கிட்டு இருக்காங்க. உலகத்துல இந்த மாதிரி ஒரு அவலம் எங்கேயுமே நடக்காது. எது தெரியுமா? சொந்த நாட்டிலேயே சொந்த நாட்டு மக்கள் அகதிகளாக வாழ்வது. என்ன அவங்க தவறு செய்தார்கள்? ஒன்றுமே கிடையாது. இந்த நாட்டுல இந்துக்களாக இருக்காங்க என்ற ஒரே காரணத்துக்காக அவர்களுடைய வீடுகள் அடித்து நொறுக்கப்பட்டு சூறையாடப்பட்டு அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டு இருக்காங்க. இதுக்கு அவங்க ஒரு காரணம் சொல்றாங்க இந்த வன்முறையாளர்கள். என்ன தெரியுமா? வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் இருக்கு இல்லையா, அது இப்ப ஆக்டாக மாறி பிரசிடென்ட் ஒப்புதல் வந்தாச்சு. ஆக்டை எதிர்த்து இவங்க போராடுறாங்களாம். இவர்கள் போராடுவதற்காக அங்க ஒரு சாக்கு சொல்லி நாங்க போராடுகிறோம், வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு எதிராக போராடுகிறோம் என்று சொல்லி அங்க பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ், போலீஸ்காரர்களுடைய அந்த வாகனங்கள் இருக்கு இல்லையா, அந்த வாகனங்களை தீக்கிரையாக்கிட்டு இருக்காங்க, தீ வச்சு கொளுத்துறாங்க. பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ், அவ்வளோ பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸை தீ வச்சு கொளுத்திட்டு இருக்காங்க. இந்துக்களுடைய அந்த கடைகளையும் வீடுகளையும் எடுத்து உடைக்கிறாங்க. இதற்கெல்லாம் அவங்க கொடுக்கக்கூடிய ரீசன் வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நாங்க எதிர்க்கிறோம் என்ற பேரு. அங்க இவ்வளவு பெரிய ஒரு வன்முறை போயிட்டு இருக்கு. இது ஒரு சில நேஷனல் செய்தி ஊடகங்கள் எடுத்து பேசுறாங்க, ஆங்கில சேனல்கள் எடுத்து பேசுறாங்க, அட்லீஸ்ட் அந்த வீடியோக்களை காட்டுறாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு தமிழ் செய்தி ஊடகமும், மெயின் ஸ்ட்ரீம் ஊடகம், நாங்கள் நடுநிலையான ஊடகம் என்று சொல்லிக் கொள்பவர்கள், மக்களுக்காக பேசுகிறோம், மத நல்லிணக்கம் பேசுறோம், செக்யூலர் கண்ட்ரி என்றெல்லாம் கம்பு சுத்திட்டு இருப்பாங்க இல்லையா, அவர்கள் யாருமே இதை ஒரு செய்தியா கூட கேரி பண்ணல. அதனால்தான் இதை கண்டிப்பாக அனைத்து மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக நம்ம இந்த வீடியோவை பதிவு பண்றோம். அனைவரும் இந்த வீடியோவை அதிகபட்சமானவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க. அப்பதான் யூடியூப் அல்காரிதம்ல இன்னும் நிறைய பேருக்கு அது கொண்டு போய் சேர்க்கும். நான் ஒரு சில வீடியோஸ் காட்டுறேன், நீங்களே பாருங்க. அது மனதிற்கு அவ்வளோ வேதனை அளிக்கும், இதயம் சுக்குநூறாக உடையும் என்று சொல்லுவாங்க இல்லையா, அது உண்மையிலேயே நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. என்ன தெரியுமா? இந்த முர்ஷிதாபாத்
என்கிற அந்த பகுதியிலிருந்து இந்துக்கள் படகுகள் வழியாக ஆர்மியினுடைய BSF உதவியோடு அவர்கள் வீடுகள்லேருந்து வெளியேறி எங்கேயாவது தஞ்சம் புகுந்துட மாட்டோமா என்று எங்க தஞ்சம் புகுறலாம் என்ற இடத்தை தேடி அலையிறாங்க. அவங்க கையில என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வீட்டுல இருந்து காலி பண்ணிட்டு வரும்போது எல்லாம் கையில கிடைக்குதோ அதை அப்படியே எடுத்துட்டு வராங்க. கொஞ்சம் உணவு தானியங்கள், கொஞ்சம் துணிமணிகள் என்று நம்மளால கற்பனையே செய்து பார்க்க முடியாத அளவிற்கு அங்கு ஹிந்து இன படுகொலை நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இது இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. வெஸ்ட் பெங்கால் அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கு என்று பார்த்தோம்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. மம்தா பானர்ஜி அவராக இருக்கட்டும், ஒட்டுமொத்த அமைச்சரவையாக இருக்கட்டும், இங்க ஒண்ணுமே நடக்கல, வன்முறையே நடக்கல என்று அவர்கள் இதை மூடி மறைப்பதற்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்துக்கள் பாதுகாப்பாக வாழ்கிறார்கள் என்று நிறுவ முற்படுறாங்க. இதுக்கு மிக முக்கியமான உதாரணம் என்ன தெரியுமா? வெஸ்ட் பெங்கால் அமைச்சர் ஒருத்தர் சொல்றாரு, ஃபிராத் ஹக்கீம் என்று பேரு. அவர் சொல்றாரு, இந்த அகதிகளாக அலைபவர்கள் ஒரு இடத்துல இருந்து, அதாவது ஒரு மாவட்டத்துல இருந்து இன்னொரு மாவட்டம் தான் போறாங்க. அது எல்லாமே வெஸ்ட் பெங்காலுக்குள்ள தானே இருக்கு. வெஸ்ட் பெங்காலுக்குள்ள இங்கேயும் அங்கேயும் போய்க்கிறாங்க, அவ்வளவுதான். இது மற்றபடி எவ்ரிதிங் இஸ் ஃபைன் இன் வெஸ்ட் பெங்கால், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்க பாத்துக்கிறோம் என்று சொல்றாரு. இன்னைக்காவது ஒரு நாள் இவருடைய சொந்த வீட்டிலேருந்து விரட்டி அடிக்கப்பட்டா, துண்டை காணோம் துணியை காணோம் என்று அவர் கையில என்ன கிடைக்குதோ அதை எடுத்துட்டு வெளியேறினா மட்டும் தான் இவருக்கு அந்த வலி புரியும். ऐसा कोई बात नहीं है, यहाँ पर ऐसा कोई परिस्थिति नहीं है. बंगाल से बंगाल में ही जा रहे हैं, तो बंगाल सुरक्षित है बोल के देख जाएगा, सारी जगह जा रहे हैं. அகதிகளை பார்த்து ஏளனமாக சிரிப்பது எந்த விதமான ஒரு क्रूர மனப்பான்மை என்று எனக்கு தெரியவில்லை. அதுவும் அந்த மாநிலத்தினுடைய சீனியர் அமைச்சருங்கிறாங்க. அவரு ரொம்ப சீனியர் அமைச்சரா. அவருடைய வாயிலிருந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறாங்க, அது அகதிகளா போறாங்க. அது வெஸ்ட் பெங்காலுக்குள்ள தானே இருக்கு, வெஸ்ட் பெங்காலுக்குள்ள இருக்கிறது எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் என்று சொல்றாரு. அப்போ அங்க நடக்கக்கூடிய வன்முறையை இவர் நியாயப்படுத்துகிறார். இந்த திரிணாமுல் காங்கிரஸ் லீடர்கள் அவங்க சொன்ன ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் பார்த்தோம்னா எவ்வளவு மதவெறி பிடித்தவர்கள் அவர்கள் என்று தெரியும். அதாவது இது மாதிரி எல்லாம் பாஜக இருக்கிற ஒரு தலைவர் கூட நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்கிற அளவிற்கு அவ்வளவு மதவெறி பிடித்த ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. போன வருடம் ஒரு திரிணாமுல் காங்கிரஸ் MLA சொல்றாரு, இந்த பாகீரதி ரிவர் இருக்கு இல்லையா வெஸ்ட் பெங்கால்ல, அதுல ஒட்டுமொத்த ஹிந்துஸும் we will drown ஹிந்துஸ் இந்த பாகீரதி ரிவர், மூழ்கடிப்போம் இந்துக்களை அந்த நதியில என்று சொல்றாரு. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி திரிணாமுல் காங்கிரஸ் லீடர் ஒருத்தர் சொல்றாரு, ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய 30% முஸ்லிம்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு இடத்துக்கு வந்தால் we can create 4 பாகிஸ்தான்ஸ், 4 பாகிஸ்தான்கள் உருவாக்க முடியும். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் 30% இஸ்லாமியர்கள் ஒன்றாக வந்தால். இது எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்? இவங்களாம் என்ன சொல்றோம், இவங்கெல்லாம் உண்மையிலேயே தேசபக்தர்கள், அப்படியெல்லாம் ஆன்டி நேஷனல்ஸ் கிடையாது என்று முட்டு கொடுக்க ஒரு கூட்டம். இவங்க செய்வதையெல்லாம் ஒயிட் வாஷ் பண்றதுக்கு ஒரு லெப்டிஸ்ட் கூட்டம், அதை அப்படியே மீண்டும் ஒயிட் வாஷ் பண்றதுக்காக ஒரு ஊடக கூட்டத்தை வைத்துக் கொண்டு இவர்கள் எண்ணற்ற ஆட்டத்தை போட்டுட்டு இருக்காங்க. திரிணாமுல் காங்கிரஸ் மினிஸ்டர் சித்திகுல்லா சௌத்ரி என்பவர் சொல்றாரு, வக்ஃப் லேண்ட் எது தெரியுமா? வக்ஃப் லேண்டு ஈடன் கார்டன்ஸ்ல இருந்து, ராஜ்பவன்ல இருந்து, இன்னும் ஒரு ஒட்டுமொத்தமாக சவுத் கொல்கட்டா ஒட்டுமொத்தமாக வக்ஃப் லேண்ட் என்று கிளைம் பண்றாரு. லார்ஜ் போர்ஷன்ஸ் ஆஃப் சவுத் கொல்கட்டா இஸ் ஆன் வக்ஃப் லேண்ட் என்று சொல்றாரு. কলকাতার রাজভবন ওয়াকফ সম্পত্তি, ইডেন গার্ডেন ওয়াকফ সম্পত্তি, হাইকোর্টের জায়গা ওয়াকফ সম্পত্তি, এমনকি ব্রিগেড ময়দান সেটা ওয়াকফ সম্পত্তি. இவர் மட்டும் இல்ல, திரிணாமுல் காங்கிரஸ் MP கல்யாண் பானர்ஜி என்பவர், இஸ்லாமியர்கள் எங்கெல்லாம் கூட்டமாக நின்று தொழுகிறார்களோ அவர்கள் தொழுகிற இடம் வக்ஃப் சொத்தாயிருமா? எப்படிங்க? இப்போ ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்து தொழுகிறாங்க, அது வக்ஃப் சொத்தாயிருமா? ஏன் உங்களுடைய வீட்டில் உட்காந்து தொழுகிறாங்க, உங்க வீட்டை வக்ஃபு கொடுத்துருவீங்களா? என்ன விதமான ஸ்டேட்மெண்ட்ஸ் இது? ஒட்டுமொத்தமாக அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய வாக்கு இவர்களுக்கு வேண்டும் என்பதற்காக அனைத்துமே வக்ஃப் சொத்து என்று நிறுவதற்கான காரணம் என்ன? আপনি যেখানে নামাজ পড়বেন বা যারাই নামাজ পড়বে কোনো এক জায়গা, সেটা দ্যাট উইল বি ট্রিটেড অ্যাজ ওয়াকফ প্রপার্টি। যে কোনো একটা জায়গায় যদি 20 জন 25 জন 15 জন 5 জন রেগুলারলি নামাজ পড়ে, সেটা ওয়াকফ প্রপার্টি বলে ট্রিট করা হবে। நீங்க தொழுகிற இடமெல்லாம் வக்ஃபு, ராஜ்பவன் வக்ஃபு சொத்து, இவங்க ஈடன் கார்டன்ஸ் வந்து வக்ஃபு சொத்து, எதைதான் நீங்க வக்ஃபு சொத்து இல்லை என்று எதை விட்டு வச்சிருக்காங்க? ஒன்றுத்தையும் கிடையாது. இதற்கு ஒரு கடிவாளம் போட வேண்டும் என்பதற்காகத்தான் மத்திய அரசாங்கம் வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வராங்க. அது பில்லா போய் இப்போ ஆக்டா வந்துருச்சு. அப்போ இதை எதிர்த்து திரிணாமுல் காங்கிரஸ் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்களாம். அதாவது நாங்கள் மம்தா பானர்ஜி அமல்படுத்தவே மாட்டோம், வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை நாங்கள் வெஸ்ட் பெங்கால் அமல்படுத்த மாட்டோம் என்று சொல்லிட்டாங்க. அதை மீறியும் ஒட்டுமொத்தமாக அங்க வயலன்ஸ் நடக்குது என்றால் இதற்கு என்ன காரணம்? ஒன்று நினைச்சு பாருங்க, இந்த மாதிரியான வயலண்டான மாப்ஸ், ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த இந்த வயலண்டான மாப்ஸ்
வன்முறையாளர்கள் வெஸ்ட் பெங்காலில் மட்டும் தான் இருக்காங்களா? ஏன் வேற எந்த மாநிலத்திலும் இல்லையா? அஸ்ஸாம்ல இதை விட அதிகமாக இல்லீகல் இமிகிரன்ஸ் இருக்காங்க, பங்களாதேஷ் இல்லீகல் இமிகிரன்ஸ் இருக்காங்க. அஸ்ஸாம்ல இப்போ வெஸ்ட் பெங்காலை விட குறைந்தபட்சமான ஹிந்து பாப்புலேஷன் தான் இருக்கு பெர்சன்டேஜ் வைஸ். ஆனால் அஸ்ஸாம்ல இந்த விதமான வயலன்ஸ் நடக்கலையே. பிற எந்த ஒரு பாஜக ஆளுகின்ற மாநிலத்திலையும் இது மாதிரி ஒரு வயலன்ஸ் நடக்கலையே. ஏனென்றால் இந்த பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் சட்டம் ஒழுங்கை கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க, கட்டுப்பாடின்றி போகவில்லை. வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை எதிர்ப்பதாக கூறிக்கொண்டு இவர்கள் கட்டுவித்து விட்டிருக்கக்கூடிய இந்த வெறியாட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு யாருமே இல்லையா என்ற ஒரு கேள்விதான் வருது. கல்கட்டா ஹைகோர்ட் தலையிட்டு மத்திய பாதுகாப்பு படையினரை இறக்குங்க என்று சொல்லி அதற்கு பிறகாக பிஎஸ்எஃப்பும் சரி மத்திய பாதுகாப்பு படையினர் அங்க குவிக்கப்பட்டிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக இந்த முர்ஷிதாபாத் டிஸ்ட்ரிக்ட்ல இந்த பாதுகாப்பு படையினர் அங்க குவிக்கப்பட்டதுக்கு பின்னாடியும் நிறைய வன்முறைகள் நடந்துகிட்டே இருக்கு, அதுக்கப்புறமும் நடந்துகிட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் கதறாங்க, எங்களுக்கு பர்மனண்டா இங்க வந்து இந்த பிஎஸ்எஃப் வேணும், பர்மனண்டா மத்திய பாதுகாப்பு படையினர் இங்கே இருக்க சொல்லுங்க, இங்கே கேம்ப் போட்டு இருக்க சொல்லுங்க, எங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று அவ்வளவு பேர் மீடியாக்கு முன்னாடி வந்து கதறாங்க. हिंदू लोग है, इसको मारो पीटो लूटो जो भी करो, हम लोग यहाँ चाहते हैं अगर शांत रहना है तो बीएसएफ कैंप एक परमानेंट रहना चाहिए. இதுக்கு மம்தா பானர்ஜி என்ன சொல்றாங்கன்னா, அனைவருக்குமே போராடுறதுக்கு உரிமை இருக்கு, போராடுங்க. அடுத்தவன் சொத்தை ஆட்டை போட்டு அடுத்தவன் சொத்தை கொளுத்தி விட்டு அடுத்தவனை கொண்டு போராடுவீங்களா? ஹரி கோவிந்த் தாஸ், சந்தன் தாஸ் என்று ரெண்டு பேருமே அப்பா பையன், ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ள இருந்திருக்காங்க. வீட்டுக்குள்ள இருந்தவர்களை இந்த ஆங்கிரி மாப், இந்த வக்புக்கு எதிராக போராடுறோம்னு சொல்றாங்க இல்லையா, அந்த ஒரு கூட்டம் வீட்டுக்குள்ள இருந்தவர்களை தரதரவென வீட்டுக்கு வெளியில இழுத்து கொண்டு வந்து அடித்து கொண்டிருக்காங்க. காரணம், அவர்கள் இந்துக்கள். அவங்க என்னங்க பாவம் பண்ணாங்க? அவங்க என்ன அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அவங்க கொண்டு வந்தாங்களா? இல்ல அந்த இடத்துல வந்து வக்ஃப் சொத்து ஆட்டை போட்டு அவங்க வீடு கட்டியிருக்காங்களா? அப்படியே பண்ணியிருந்தாலும் நீங்க கோர்ட்டுக்கு தானே போகணும். இவங்க போராடுகிறோம் என்ற பேர்ல போறவிடமெல்லாம் யாரெல்லாம் கண்ணில் பண்ணாலும் அவனை கூப்பிட்டு அடி, அவனை கொல்லு, அவன் வீட்டை கொளுத்தி விடு. இந்துக்கள் வீடு தானே, அவங்க என்ன பண்ணிடுவாங்க? ஒற்றுமை கிடையாது, மிஞ்சி போனா ஊரை விட்டு ஓடி போயிடுவாங்க. நம்ம ஊரை விட்டு அவங்களை விரட்டி விட்டு நம்ம இங்க பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க போல. என்றோ பாகிஸ்தானில் பார்ட்டிஷன் அப்போ இந்த மாதிரி ஹிந்து ஜீனோசைட் நடந்தது, இன்னைக்கோ காஷ்மீரில் நடந்தது, என்னைக்கோ நார்த் ஈஸ்ட் நடந்தது என்று நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா நம்முடைய கண்ணு முன்னாடி இது போன்ற ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது. இதை நாம் பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறோம் என்றால் வரலாறு நம்மளை மன்னிக்காது. ஆல் ஐஸ் ஆன் வெஸ்ட் பெங்கால் ஹிந்துஸ், இதுக்கு முன்னாடி ஆல் ஐஸ் ஆன் பங்களாதேஷ் ஹிந்துஸ் என்ற நம்ம வந்து ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணியிருப்போம், அது குறித்து பேசியிருப்போம், ஒரு விழிப்புணர்வு கிரியேட் பண்ணியிருப்போம். ஆனா சொந்த நாட்டிலேயே சொந்த நாட்டு மக்கள் அகதியாக தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல ஆல் ஐஸ் ஆன் வெஸ்ட் பெங்கால் ஹிந்துஸ். அங்க மம்தா பானர்ஜி அரசாங்கம் மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் என்ற பெயர்ல மம்தா பானர்ஜி அவர்கள் இதை கண்டும் காணாமல் அவர்களுடைய வாக்கு வங்கிக்கு எந்த விதமான பாதிப்பும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்துக்கள் அங்கு செத்து மடிவதை கண்டு கடுத்து கொண்டிருக்காங்க. அவர்களுடைய அரசாங்கம் கூடிய விரைவில் தூக்கி எறியப்படும். அடுத்த ஓராண்டில் அங்க தேர்தல் வரவிருக்கு, அங்கு பாஜக அரசாங்கம் வரவிருக்கு. அங்க அனைத்து மக்களுக்குமான ஆட்சி, வெறும் இந்துக்களுக்கான மட்டும் ஆட்சி கிடையாது, அனைத்து மக்களுக்குமான ஆட்சியும் அங்க கொடுக்கப்பட்டு அங்க அந்த சட்ட ஒழுங்கு அந்த சீர்கேட்டை சரி செய்து மீண்டும் இயல்பு நிலைக்கு வர வேண்டும் என்றால் அங்க ஒரு பாஜக ஆட்சி வர வேண்டும். ஆனா இப்பொழுது அங்கு இந்துக்களுடைய உயிருக்கு மத்திய பாதுகாப்பு படை பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். இதை பத்தி யாருமே பேச மாட்டாங்க, நீங்களாவது பேசுறீங்களே என்று அந்த பகுதி மக்கள் நிறைய கமெண்ட் செக்ஷன்ல போய் இந்த நார்தர்ன் மீடியாஸ்ல ஒரு சில பேர் இதை எடுத்து பேசுறாங்க இல்லையா, அவர்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல போய் ஒரு நன்றிகளை தெரிவிச்சிருக்காங்க. நம்ம பேச வேண்டிய நம்மளுடைய கடமையை நல்லா பேசிக்கிட்டு இருக்கோம். அதிகபட்சமான அவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அதுதான் உங்களுடைய பங்காக இருக்கும். ஏனென்றால் டெமோகிராஃபி இஸ் டெஸ்டினி. எந்த இடத்துல எல்லாம் இந்துக்களுடைய பாப்புலேஷன் கம்மியாகி கொண்டே வருகிறதோ அந்த இடத்துல எல்லாம் அச்சுறுத்தல் இருக்கும் என்ற அளவிற்கு அது சென்றுவிடும். 40-30% கீழே போயிருச்சுன்னா, 50% கீழே போயிருச்சுனாலே அந்த இடத்துல அச்சுறுத்தல் தான். அதுக்கு மிக முக்கியமான எக்ஸாம்பிள் முர்ஷிதாபாத். அதனால்தான் டெமோகிராஃபி இஸ் டெஸ்டினி. இந்த ஒரு மெசேஜை சக தமிழர்களிடம் நம் கடத்த வேண்டிய நம்மளுடைய கடமையாக இருக்கு. நிறைய ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில முக்கியமாக இதுல மத்திய அரசாங்கத்துடைய பங்கு என்னவாக இருக்கு, மோடி அரசாங்கம் அங்கு வந்து பிரசிடென்ட் ரூல், அதாவது ஜனாதிபதி ஆட்சியை இம்ப்ளிமெண்ட் பண்ணாம என்ன பண்ணிட்டு இருக்காரு என்று கேட்பவர்களுக்கு அடுத்த வீடியோ நம்ம பதில் கொடுக்கவிருக்கோம். அதுவரை சப்ஸ்கிரைப் ஸ்டே டியூன். வணக்கம், வந்தே மாதரம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.